Hello Soul Family, நான் உங்க வி. வெல்கம் டு த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் அ சேனல். நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு ஒரு மிஷனோட தான் வந்திருக்கோம். அந்த மிஷனோட மெயின் பார்ட் தான் நம்ம அதர் ஹாஃபை ஃபைண்ட் பண்ணுறது. இன்னைக்கு நம்ம அந்த ஜேர்னியோட ஒரிஜின் ஸ்டோரியை அன்லாக் பண்ண போகிறோம். ட்வின் ஃப்ளேம்ஸ் இது நேற்று இன்னைக்கு வந்த கான்செப்ட் இல்லை, இது உங்கள் டிஎன்லேயே இருக்கிற ஒரு ஏன்ஷியன்ட் சீக்ரெட். த வெரி ஃபர்ஸ்ட் கொஷின். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த ஒன்னை மீட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் டைப் எஸ் ஆர் நாட் எட் பிலோ. லெட்ஸ் see நம்ம ஜேர்னியில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு. ஓகே, இப்போது ஹிஸ்ட்ரி கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி இமேஜின் பண்ணுங்கள். ஒரிஜினலாக ஹியூமன்ஸ் இப்போ இருக்க மாதிரி இல்லை. கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ சொன்ன மாதிரி நம்ம ரவுண்டாக 4 கால்கள் 4 கைகள் 2 ஃபேஸஸோட செம பவர்ஃபுல்லாக இருந்தோம். நம்ம பவரை பார்த்து ஜியூஸ்க்கு பயம் வந்துருச்சு. பட் பிஃபோர் ஜியூஸ்னா யார்? அவர் நம்ம ஜேர்னியோட எப்படி கனெக்ட் ஆகியிருக்காரு? இவரை தான் இந்த கிரீக் காட் தன்னோட லைட்னிங் பவரை வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பவரை பார்த்து பயந்த இவர் ஒரு கிளியர் பனிஷ்மெண்ட் நமக்கு கொடுக்க நினைச்சாரு. நம்மளை மொத்தமாக அடிக்கிறது அவர்கிட்ட நோக்கம் இல்லை, ஏன்னா அவரை வர்ஷிப் பண்ணவோ சாக்ரிஃபைசஸ் பண்ணவோ ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ண நினைச்சாரு. ஸோ தட் நம்ம பவரை பாதியாக குறைக்கிறது தான் அவரோட நோக்கம். அவரோட லைட்னிங் போல்ட்டால் நம்மளை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணார். அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ண ஸ்கார் தான் நம்ம பெல்லி பட்டன். அண்ட் அங்கே இருந்து தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஃபார்ம் ஆச்சு. ஆஃப்டர் த ஸ்பிளிட் அப்போலோ த காட் ஆஃப் ஹீலிங் இவரை தான் நமக்கு ஹியூமன் ஷேப் கொடுத்தாரு. நம்ம ஸ்கின்னை எடுத்து ஸ்டிச் பண்ணாரு. அண்ட் அந்த நாட் தான் நம்ம பெல்லி பட்டன். இதுதான் நம்ம சோலோட ஃபர்ஸ்ட் சிம்பிள். இது ஒரு ரிமைண்டர், நீங்கள் முழு சோல் இல்லை, ஒரு ஹாஃப் சோல் சர்ச்சிங் ஃபார் யோர் மிரர். இவர் 2 ஆப்போசிட் பக்கம் பார்க்கக்கூடிய நம்ம ஃபேஸை ஒரு பக்கம் மட்டும் நோக்கி பார்க்குற மாதிரியும் திருப்பி வச்சாரு. ஸோ தட் நம்ம எப்பவும் முன்னாடி பார்க்கணும் அண்ட் நம்ம ஹாஃபை தேடி ஸ்டார்ட் பண்ணணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த மிஸ்ஸிங் பீஸ்க்காக திரும்ப திரும்ப பிறந்து தேடிட்டு இருக்கோம் டு ஃபைண்ட் our ரைட் சோல். டஸ் தட் எக்ஸ்பிளைன் why you feel an empty space in your heart even when life is perfect? Because your other half is out there somewhere. உங்கள் ட்வெல் ஃப்ளேம் உங்கள் லவர் மட்டும் இல்லை, தே ஆர் யூ மிரர். உங்ககிட்ட இருக்க பயம், கோபம், இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் கொஷின். உங்கள் லைஃப்பில் யாராவது உங்ககிட்ட இருக்க உண்மையான வீக்னஸை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணி அதனால் நீங்கள் உங்கள் பாஸ்ட் எல்லாத்தையும் ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? உங்களை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்களா? அப்போ இவங்க தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம். இட்ஸ் பெயின்ஃபுல் பட் இட்ஸ் ஹீலிங். கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ டீப்பாக ஸ்பிரிச்சுவலாக பேசுவோம். ட்வின் ஃப்ளேம்னா 2 சோல்ஸ் கிடையாது, இட் இஸ் 1 சோல் இன் 2 பாடிஸ். இமேஜின் பண்ணுங்கள், ஃபயரை 2 சின்ன லேம்ப்ஸில் டிவைட் பண்ணி வச்ச மாதிரி. ஒன் இஸ் டிவைன் மேஸ்குலின் லாஜிக் அண்ட் ஆக்ஷன் அண்ட் தி அதர் இஸ் டிவைன் ஃபெமினின் இன்ட்யூஷன் அண்ட் ஃபீலிங். ஃபிசிக்கலாக நீங்கள் வேறு வேறு பர்சனாக இருந்தாலும் எனர்ஜி லெவலில் ஒரு சில்வர் கார்ட் உங்களை எப்பவும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் வை டெலிபதி ஹேப்பன்ஸ். நீங்கள் அவங்கள நினச்ச உடனே அவங்க காலர் டெக்ஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அவங்க சோகமாக இருந்தால் உங்களுக்கு ரீசன் இல்லாமல் சடனாக கண்ணில் கண்ணீர் வருது, சடன் ஹாப்பினஸ், இதெல்லாம் உங்கள் அதர் ஹாஃபோட ரிஃப்ளெக்ஷன். இது எல்லாமே அந்த சில்வர் கார்டோட எஃபெக்ட் தான். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சோல் லெவலில் கனெக்டடாக தான் இருப்பீங்க. அவங்க தாட் உங்களை எந்த வேலையும் செய்ய விடாது. ஸோ உங்களால் ஒருத்தர் டீப் கனெக்ஷன் அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அவாய்டண்ட்டாக மாறிடுறீங்க. இங்கே தான் ரன்னர் சேஸ் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மை மிரர் சோல்ஸ், நம்ம சேனலில் நம்ம இந்த ஜேர்னியை ஈஸியாக ஆக்க போகிறோம். இனிமேல் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் ஜேர்னி, ரன்னர் சேஸ் ஃபேஸ் அண்ட் இன்னர் ஹீலிங் மெடிடேஷன் பற்றி நிறைய பேச போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ். உங்கள் ஸ்டோரிஸை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். யூ நாட் அலோன் இன் திஸ் கிரேசி ஜேர்னி. ஸோ ஹிஸ்ட்ரி கிளியரா? டெஃபினேஷன் கிளியரா? இன்றைக்கி பேசின இந்த காஸ்மிக் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜேர்னி பற்றி இன்னும் டீப்பாக பேச போகிறோம். Stay blessed, stay in your power. This is V signing off.